ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல டேஸ்டியான சுவையில் மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் தண்ணியில் மீனை போட்டு வச்சுருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக கொண்டு வரலாங்க. மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நீட்டாக வச்சுருக்கேங்க. மண் சட்டியில் தான் நாம் மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. மண் சட்டியில் மீன் குழம்பு செய்தால் உங்களுக்கே தெரியுங்க, ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அரைமுறி தேங்காய் எடுத்துருக்கேங்க. மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சின்ன சீரகம், நல்ல மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மல்லி நீங்கள் மிளகை விடவும் மல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு மல்லி அதிகமாக சேர்க்கும்போது நல்ல திக்னஸும் இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புளியை பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இதை நாம் வடிகட்டு அந்த தண்ணியை சேர்க்கலாங்க. இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி கொண்டு வரலாங்க. மை மாதிரி இருக்கணுங்க மசாலா. மசாலாவை நல்லா மை மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டோங்க. இதை நாம் ஏற்கனவே நீட்டாக வச்சுருக்கோம் இல்லை, அந்த ஃபிஷ்ஷில் சேர்க்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு அதிகம் வேணும் குறைவாக வேணும் அதுக்கு ஏற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்க்கலாங்க. வடிகட்டு வச்சுருந்தோம் இல்லை, புளி தண்ணீர் சேர்க்கலாங்க. உப்பு சேர்க்கலாங்க. சுவைக்கு தேவைக்கேற்றவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் வைக்கலாங்க. மீன் குழம்பு நல்லா சூடாகட்டுங்க. சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மாங்காய் எல்லாமே இதில் சேர்க்கலாங்க. குழம்பு கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க. கைஸ், நம்மளுடைய சேனலை மண் சட்டியும் மீன் குழம்பு தாங்க. பாருங்கள், மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சுட்டோங்க. இப்போ நாம் மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. எல்லாத்தையும் சேர்க்கலாங்க. நாம் போட்ட இந்த ஃப்ளேவர் எல்லாமே மீன் குழம்புல இறங்குங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. வாசனையும் கம்மன்னு வருதுங்க. மீனும் நல்லா வெந்திருக்குங்க. நாம் போட்ட எல்லா ஃப்ளேவருமே குழம்புல இறங்கியாச்சுங்க. உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தாளிப்பு சேர்க்கலாம். குழம்பு